தற்போதைய முக்கிய செய்தி. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 256ஆக உயர்ந்திருக்கும் அதிர்ச்சி செய்தி இது. நிலச்சரிவில் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணியும் மற்றும் சேதமடைந்த மின்மாற்றிகள், பாலங்கள், சாலைகள் சீரமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தற்போதைய முக்கிய செய்தி: கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 256ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் மார்ட்டின் ராஜா தரும் தகவல்களை கேட்கலாம். இந்தியாவை அதிரச் செய்த இந்த நிலச்சரிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களின் தகவல்களை இப்பொழுது நீங்கள் பதிவிடலாம். மார்ட்டின் ராஜா. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு இது மிகப்பெரிய பேரழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். இதிலே தற்போது வரை நேற்று அதிகாலை 2 மணி அளவிலே ஏற்பட்ட இந்த நிலச்சரிவிலே தற்போது வரை 256 நபர்கள் பலியாகி இருப்பதாக தற்சமயம் வரை தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த மீட்பு பணியில் அனைத்து விதமான தேசிய பேரிடர் மீட்பு குழு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, இந்திய முப்படைகளின் ராணுவ வீரர்கள் என அனைவரும் ஒட்டுமொத்தமாக களமிறங்கி இங்கே பணியாற்றி வருகிறார்கள். நேற்று கடுமையான மழையும் ஆற்றிலே அதிகமான வெள்ளப்பெருக்கும் சென்றதால் அந்த கரைக்கு மறுபுறம் சென்று அங்கே மண்ணில் சிக்கியவர்களை, புதையுண்டவர்களை தேடி எடுக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்நிலையே போதிய உபகரணங்களுடன் இந்திய ராணுவம் களமிறங்கி இன்று மிகவும் தீவிரமாக தேடுதல் பணியில் ஈடுபட்டது. இதிலே இதுவரை 1500க்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்கள் ஆங்காங்கே மருத்துவ சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியை ராணுவத்தினர் செய்து வருகிறார்கள். மேலும் தற்சமயம் கோவில் இருக்கக்கூடிய, அதாவது டெல்டா ஸ்குவாட் என்று சொல்வார்கள், இவர்கள் கடந்த பேரிடர்களில் 18 இடங்களிலே இதுவரை வெற்றிகரமாக அவர்கள் பணி செய்து பேரிடர்களில் பலரை மீட்டிருக்கிறார்கள். இதுவரை 3500க்கும் மேற்பட்ட நபர்களை இந்த பேரிடர் காலங்களில் சிக்கியவர்களை, வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்ட அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த டெல்டா ஸ்குவாட் டீமில் மொத்தம் கமாண்டர் ஈசன் தலைமையிலே இங்கிருந்து 25 வீரர்கள் கிளம்பியிருக்கிறார்கள். அவர்களும் அங்கே வயநாடு பகுதியை சென்று அடையும் பட்சத்தில் மீட்பு பணியில் மேலும் வேகம் ஏற்படும். அதே நேரத்திலே அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய SAR என்று சொல்லக்கூடிய சேட்டிலைட் சிக்னல் மூலமாக மண்ணிலே எங்கெல்லாம் மனிதர்கள் புதைந்திருக்கிறார்கள், அவர்கள் எங்கெல்லாம் சிக்கி இருக்கிறார்கள், உயிருக்கு அவர்கள் ஆபத்தான சூழலை மாட்டி வெளியே வர முடியாமல் குரல் கொடுக்கிறார்கள் என்பது குறித்து மிக துல்லியமாக அந்த கருவி காட்டிக் கொடுக்கும். அந்த கருவியுடனே இந்த குழு பயணித்திருக்கிறது. அதனால் மேலும் பலர் பத்திரமாக மீட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பலரும் கோவை மாவட்டத்தில் இருந்து, கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பிலே அந்த மண் மற்றும் கல் சரிவு சகதிகளை மீட்கும் விதமாக ஹிட்டாச்சி இயந்திரம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த மீட்பு பணியில் ஈடுபடும்படியாக மாவட்ட ஆட்சியரும் கோவை மாநகராட்சி ஆணையரும் இங்கே குழுவை ஏற்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கோவையில் இருக்கக்கூடிய பல தன்னார்வ அமைப்புகள் அவர்களாக முன்வந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக குழுக்கள் ஏற்படுத்தி கேரளாவில் ஏற்பட்டு மனிதனத்திற்கு மிகவும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவிலே சிக்கியுள்ளவர்களை கை கொடுக்கும் விதமாகவும் அவர்களை காப்பாற்றும் விதமாகவும் அவர்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் அடிப்படை தண்ணீர், உணவு, போர்வை போன்ற எந்த எல்லா விதமான பொருட்களை கொடுக்கும் விதமாக இங்கே பொருட்களை சேகரித்து வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய மேலும் அதே போல இங்கிருந்து அனுப்பக்கூடிய உபகரணங்களுக்கும் அதுக்கான பணமும் அவர்களாகவே இங்கே சேகரித்து அனுப்பும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மனிதருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை மனித குலமே ஒன்றிணைந்துதான் இந்த பேரழிவை சிக்கியவர்களை மீட்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்திலே அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மீட்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. தற்பொழுது இருட்டிலும் கூட அங்கே ஜெனரேட்டரை பயன்படுத்தி வெளிச்சம் ஒளி பாய்ச்சப்பட்டு மீட்பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர், செவிலியர்கள் என தானாக முன்வந்து அவர்கள் ஆங்காங்கே மருத்துவ சிகிச்சையும் செய்து வருகிறார்கள். மோகன். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்த உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.